கீதா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், கூப்பிட்டு வருவா அவ. ஏண்டி இடமே இல்லாத மாதிரி எங்கடி போய் உட்கார்ந்து இருக்கீங்க? வாக்கா வாக்கா கீதா ராணில எங்க? அவளங்க அங்க நின்னு ஊர் கதை பேசினே கலங்கடி. சரி அப்படியே தாண்டி வா. ஏதோ இடமே இல்லாத மாதிரி இந்த கால் வாய்க்குள்ள கால் விட்டு உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேரும். இதுல வேற என்ன வேற தாண்டி வான்றாங்க. நான் எப்படி தாண்டுவேன்? என்னால தாண்ட முடியாது. தண்ணிக்குள்ள ஊந்துற வேண்டிய நானே. அப்படின்னா தண்ணிக்குள்ள இறங்கி வா, மேலே ஏறி வா. ஐயோ இது வேற எவ்வளவு ஆழம் தெரியலையே. இது தண்ணிக்குள்ள கால் வைக்க முடியாதனால தசம் ஈரமாயிடும். ஏக்கா தாண்டலக்கா, நானே தாண்டி வந்துட்டேன். உன்னால தாண்ட முடியாதா? தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப். இரு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறேன். ஓ கீதா, ஓ ராணியே, இங்க வாங்கடி. ஆமா, அவளுக்கு வரவே தெரியாது. இது கத்தின்னு கிடக்குது பாரு. அவளுக்கு வருவாளுங்கக்கா, பொறுமையா ஊர் கதெல்லாம் பேசிட்டு அவளுக்கு இப்போ வரமாட்டாங்க. 1/2 மணி நேரம் ஆகும். நீ தாண்டி வா. இது இப்போ சின்ன வயசுல எப்படி இருந்தது அதே மாதிரி பயந்தாங்கோலியாவே இருக்குதுமா இன்னுமா. மடிஃபன் பாக்ஸை கூட இப்படி இந்த இப்படி இதெல்லாம் ஒரு ஆணையும் பயப்படுற நீ. இந்த டிஃபன் பாக்ஸை போடுறி. வை அப்படியே வை. ஏன் டிஃபன் பாக்ஸ் எங்கடி காணா? இதோ என் பின்னாடி வச்சிருக்கேன்க்கா. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்டி. காலைல கீழே தட்டி விட்டுட்டுனா தண்ணிக்குள்ள போயிடுச்சேன்னு பார்த்தேன். அது எப்படி போவோம் என்ன மீதியா? நான் தான் பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன். ஏக்கா அப்படியே குதிக்கா. குதி இன்னைக்கு வந்து கால் வாயோட போறேன் நானே. பாரு இரு கை கொடுக்குறேன். கையை பிடிச்சி அப்படியே குச்சி வந்துரு. அப்படிதான் கை டைட்டா பிடிச்சிக்கோ. ஏண்டி எனக்கு பயமா இருக்குது. தண்ணியில போட்டுறாதடி. நான் உன்னை தண்ணியில போட்ட மாட்டேன். நீ தான் இப்போ எடுத்து தண்ணியில போட போறேன்னு நினைக்கிறேன். டக்குனு குதி அப்படியே. எம்மோடியும் இடமே இல்லாத மாதிரி எங்க வந்து உட்காந்துருக்காளுங்க அவளுக்கு ரெண்டு பேரும். வந்துட்டல, உட்கார சாப்பிடலாம். பசி உயிரை போகுது. வீட்டில் இருந்தால் இன்னும் 3 வேளை சாப்பிட்டு இருப்பேன் நான். வேலைக்கு வந்தாலும் வந்தேன். பசி உயிரை போகுது எனக்கு. காலைல சாப்பிட்டு வந்தது அவட்டு 5 நிமிஷம் ஜீரணம் ஆகிப்போச்சு நடந்து வரும்போதே. இதுக்கு போய் இப்படி பயப்படுறேன். உட்கார கூடி எனக்கு படப்படான்னு வருது. ஓ கீதா, இங்க தண்ணி இருக்கா? வாடி. என்னத்துக்கு ஆடி அசைஞ்சு வராளுங்க பாரு. இந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி? ஏக்கோ என்ன அங்க போய் உட்கார்ந்துட்டீங்க? இந்த இடமே இல்லாத மாதிரி இங்க இழுத்து வந்து உட்கார வச்சிருக்காங்கடி. ஏன் பெரிய பொண்ணு இங்க வந்து உட்கார்ந்துக்க? வா அப்படி போலாம். ஆமா அங்க இடம் காலியா இருக்கு. அங்க கூட ஒரு மரம் இருக்குது. நேரில் போய் உட்காரல வா. என்ன இங்கே தாண்டி தண்ணி சூப்பராக விடுது. கால் வைப்பர் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. அது உள்ள கால் விட்டுன்னு உட்காந்து சாப்பிட்ற சுகமே இருக்குது பற்றியா? தனி சுகம். உட்காருங்க அப்படியே உட்காருங்க. இங்கே இடம் கிடையாது. அப்படியே உட்காருங்க. இன்னும் நீங்கள் ஒன்றும் தாடி வளர்த்தவில்ல. ஐயோ பண்ற அணியாக்குறவங்க ஒரு அளவு இல்லாம போச்சு. இப்போ என்ன அணியாக்குறோம் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஏனி அந்த பக்கம் அவ்வளோ இடம் இருக்குது. எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிற? ஏம்மா சொன்னதே சொல்லி இருக்காத உட்கார். எனக்கு பசிக்குது. ஏக்கா கோமதி அக்கா டிஃபன் பாக்ஸை கொடு. இப்படி நான் இந்த பிடிச்சிக்கோ. ஏனி நீ இட்லி தான் எடுத்து வந்துருவேன். நான் வந்து கருவாடு குழம்பு எடுத்து வந்துட்டேன்டி. எனக்கு இட்லி வேணாம். நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். இவரே பேச்சா இருக்கணும். அப்படின்னா சொன்னேன் வேலை செய்யும் போது கருவாட்டு குழம்பு தரேன்னு சொன்னேன். இந்த இப்படி இட்லி எப்படி? இவரே குழம்பு அதிகமாக தான் எடுத்து வந்துருவேன். குழம்பு எல்லாருக்கும் கொஞ்சம் தருவேன். புரியுதா? இட்லி நீயே சாப்பிடு. காலையிலேருந்து சோறு ஆக்க மாட்டாளுங்களா? இட்லி எடுத்துட்டு வருவாங்க. இட்லி வாங்கி வருவாங்க. நம்ம தரணுமா கருவாட்டு குழம்பு தந்து கொடுத்துட்டு நம்ம இட்லி சாப்பிடணும். இது நல்ல ஒரு கதையா இருக்குது. ஏண்டி நீங்க வேற உட்காருங்கடி. மீனா கத்த போறேன். டைம் ஆச்சு. சாப்பிட்டு உடனே சொன்னா 5 நிமிஷத்துல. எப்படியே காலை நிக்க உட்காந்துக்கலாம். அது நல்ல வாட்டமா இருக்கும். ராணி கீதா என்ன சாப்பிட்டு வந்தீங்க? ஏக்கா உங்க 10 வாட்டி சொல்லுவாங்கக்கா. காலையில வரும்போது கடையில வந்து இட்லி வடகறி தான் வாங்கி வந்தோம் சொன்னேன். மறந்துட்டியா நீ? ஏண்டி வீட்டுல சாப்பாடு செய்யலையா? ஏண்டி கடையில வாங்கினீங்க? ஐயோ இந்த மீனா இருக்கிறத பத்தி முடக்கணியே. காலைல 7 மணிக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு வேலை இருக்குதுன்னு. நான் எப்போ சோறு ஆக்கி எப்போ எடுத்துன்னு வரது? அதாவது 8 மணிக்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டணும் இல்லை ஆப்ஷன் போட்டோன்னு சொல்லிச்சு. எங்க வீட்டை செய்யறது கடையில வாங்கி வந்துட்டேன். காலையில் அங்கே தான் சாப்பிட்டு வந்தோம். வடகறி வேற இவ்வளோ நேரத்துக்கு நல்லா இருக்குதா இல்லை கெட்டு போச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும். இந்த தேங்காய் சட்னி தான் கெட்டு போயிடும். வடகறி நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கால்வாய் நம்ம வீட்டு பக்கத்தில் போச்சுன்னு வச்சுக்கேன். துணி துவைக்கிறதுக்கு சாமான் துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும்ல. ஆமாம், மழை வந்து ஏறி ரொம்பிச்சுன்னு வச்சுக்கேன். கால்வாய் வழியாக தண்ணி வரும். அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பூந்துடும். அப்படியே அடிச்சுன்னு போயிடும் உடனே சேர்த்து. ஐயோ ஆமால மழை காலத்துல தான் நிறைய தண்ணி வரனால வீட்டுக்கு தண்ணி வந்துடும். நீங்க இருமா இந்த மழை காலத்துல அப்படியே சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்குல்ல. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஏக்கா இல்லை ரொம்ப அநியாயம்க்கா. நீ மட்டும் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற பற்றியா? நான் பாரு இட்லியும் சாம்பாரமா இதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாகுது. காலையிலேயும் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தேன். என் மாமியார் என்ன எப்படி குடும்பப்படுத்துது பாரு. ஒழுங்கா கருவாட்டு குழம்பு கூட இப்படி. ஏண்டே கருவாட்டு குழம்பு ஒன்றா ஊற்றிக்கிற. இட்லி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எடுத்துக்கோ. நம்மளோட தலையெழுத்து காலையிலேயும் இட்லி வடகறி. இப்பவும் இட்லி வடகறி. இந்த வடகறி நல்லா இருக்குதா நல்லா தெரியாது. டவுட்டாக இருக்குது. கெட்டு போயிடுச்சுனாலும் தெரியுது எனக்கு. கெட்டுலாம் போலடி. சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு. ஏக்கா கொஞ்சோண்டு குழம்பு கொடுங்களேன். ராதிகா கண்ணி என்ன குழம்பு எடுத்துன்னு வந்தேன்? நான் வந்து யாரா குழம்பு எடுத்துன்னு வந்தேன்டியே. என்னது யாரா குழம்பா? யாரா போட்டு கூட குழம்பு கூட வைப்பாங்க? யாரா 65 கேள்விப்பட்டிருக்கேன். யாரா பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். இது நடி இது புதுசாக இருக்குது. யாரா குழம்பு? யாரா குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஆளு கொஞ்சம் ஊற்றிக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இப்படி கொஞ்சம் கூட. ஆமாண்டி வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குடி. இன்னும் சாப்பிடவே இல்லை. அதோட டேஸ்ட்டாக இருக்குதான். நாங்கள் வாசனை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். புரியுதா? வாசனையே சூப்பராக இருக்குது. அதான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு காப்பி ஒழுங்காக போட துப்பு கிடையாது. ஒரு ரசத்தை வைக்கிறது துப்பு கிடையாது. இப்போ வந்து வாசனை வச்சே கண்டுபிடிச்சி சொல்லிடுவானாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்புன்னு. எங்கே வந்து காது குத்துற நீ? ரசம் வைக்க தெரியாதுல அதெல்லாம் அப்படியே. இப்போ பேர் மிளகு ரசமா தக்காளி ரசமா பூண்டு ரசமா எல்லாம் விதவிதமாக ரசம் வைப்பேன். வேப்பையில போட்டு கூட ரசம் சூப்பராக வைப்பேன் தெரியுமா? நான் வச்சேன்னா அப்படியே நாக்கில் நாட்டியமான ரசம் வைக்கிற சொவை. என் மடியோ வேப்பில் போடலாம் ரசம் வைப்பாளா?
ஐயோ வீட்டு பக்கம் போய் கையே நினைக்கக்கூடாது தெரியுமா? சும்மாவே வேப்பில் அவ்வளோ கசப்பு எடுக்கும், அது வேற ரசம் வேற வைக்கிறாளாம். பெரிய பொண்ணு வேப்பம் பூ போட்டு ரசம் வைப்பாங்க, ரசம் துவையல் அரைப்பாங்க, தெரியாத உனக்கு? கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. வேப்பம் பூ வச்சு துவையெல்லாம் அரைப்பாங்க, ரசம்லாம் வைப்பாங்கன்னு. ஆனால் வேப்பில போட்டு ரசம் வைப்பாங்கன்னு சொன்னா பார்த்தியா? இப்போ தான் கேள்விப்படுறேன். வேப்பில மட்டும் இல்லடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் வச்சு நான் ரசம் வைப்பேன். கொத்தமல்லி வச்சு ரசம் வைப்பாங்க, எங்களுக்கு தெரியாதா? இவதான் புதுசாக வைக்கிறா அப்படியே. மருதாணி வச்சுக்கோ, நான் ரசம் வைப்பேன். ஒரு நாள் வச்சு கொடுத்தேன் எங்கள் மாமியாருக்கு, அப்படி திரும்ப பாராடிச்சு என்ன? வாயெல்லாம் செவச்சவேன்னு ஆயிட்டு இருக்க போதுரி. ஆமா, நல்லா லிப்டிக் போட்ட மாதிரி இந்த திரும்ப எல்லாரோட வாயும். ஏண்டி மருதாணி சாப்பிட்டு பாயசம் சொல்லுவாங்க, அதுக்கு ரசம் வச்சுன்னு சொல்கிறேன். எந்த பாயசம் நாங்கள் சாப்பிட்ட ஒன்றுமே ஆகலையே எங்களுக்கு. ஆமாம், நீயே பெரிய விஷம். நீ விஷம் சாப்பிட்டேன்னா போகுது. விஷத்துக்கு விஷத்தை கொடுத்தா விஷமே முறிஞ்சு போயிடும். நான் எப்படி டெக்னிக்கெல்லாம் யோசிச்சு சமைச்சிருங்க, எனக்கு போய் சமைக்க தெரியாது நீ சொல்கிறேன். அக்கா என்னக்கா இது மருதாணி வச்சா ரசம் வச்சுன்னு சொல்கிறாளுங்க? நிஜமான வச்சாங்க இல்லை கதை உரலுங்க தெரியலடி, நீ சாப்பிட்றீ. ஏக்கா யாரா குழம்பு நீ தான் வச்சியா? நான் எங்கடி வச்சேன்? என் வீட்டுக்கு வேலைக்கு போக வீட்டில் தான் உட்காந்துக்காரு, மழை பெய்யுதுல்ல, அதனால அவர் சுண்ணம் படிக்கிற வேலை எதுவும் இல்லை, வீட்டில் சும்மா தானே இருக்கிறாரு. அதனால காலையிலேருந்து சமைக்கிற வேலை அவரே பார்த்துப்பாரு. பரவாயில்லையா, கூப்பிட்டு வச்சாலே அப்போ சாமான் மட்டும் நீ தொடர்பு துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு வந்துடுவேன். சமைக்கிற வேலையெல்லாம் மட்டும் உங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கிறாரு இல்லையா? அப்படி இல்லடியே, சமைச்சிருவார் காலையிலேருந்து. அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே துணியெல்லாம் துவச்சி போட்டு வர. இன்னைக்கு தான் கொஞ்சம் துணி நான் காலை துவச்சி போட்டேன், இல்லைன்னா அவர் தான் துவச்சி போடுவார். அதுக்கப்புறம் சாமான் வந்து ஒரு 11 மணிக்கு துவக்கி வச்சுருவாரு. அப்புறம் வீட்டை பெருக்கிறார் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் இருக்கும்போது. ஆமாம், எல்லா வேலையுமே இப்போ அவர் தான் செய்கிறாரு. அப்போ மேடம் வீட்டில் என்னதான் வேலை செய்கிறீங்க? எங்கடி, எனக்கு 1008 வேலை இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுத்து சும்மா இருக்கிறேன். கால் பட்டி பார்த்துக்கினேன், பிக் பாஸ் பார்த்துக்கினேன். 1008 வேலை இருக்குது எனக்கு. மொத்த வேலையை உங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு வச்சுறாரு. அப்படி என்னதான் வேலை செய்றீங்க நீங்கள்? ஏண்டி, சாப்பிட்ணும், அப்புறம் காஃபி குடிக்கணும், அப்புறமா கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை தான், நான் தானே செய்கிறேன். ஆமாம்மாக்கா, ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த வேலையை உன்னை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எங்கே இந்த வீட்டு வேலை செய்யறது? நேரமே பத்த மாட்டேது, 24 மணி நேரமே பத்த மாட்டேது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோமதிக்கா, இற குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன் கேட்டுன்னு போய் நீ செய்ய போறியா உங்கள் வீட்டில்? ஏன்னா நானும் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய, ஏடி செய்ய மாட்டேனாடி. எத்தனை வாட்டி இற வாங்குறேன், வரையும் அந்த இறவை தொக்கு செஞ்சிடறேன். எனக்கு குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா பிரியாணி செஞ்சிருவேன், 65 செஞ்சிருவேன். கற்றுக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த இப்போ ராதிகா கொடுத்தது குழம்பு நல்லா தான் இருந்தது. இட்லி கூட தொட்டு சாப்பிட போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதோடய அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்க வேண்டியது தான். வதக்கிட்டு பூண்டு, உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம். உரிச்ச பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோ, அது நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா யாராவது வந்து வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம இஞ்சி பூண்டை கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உரிச்ச பூண்டும் போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்க வேண்டியது தான். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு இறவை போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் நம்ம தேவைப்படும் குழம்புக்குள்ள, நம்ம நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா வாசனைக்கு தான் நமக்கு தேவை. அதனால இறவை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள். ஏக்கா புளியெல்லாம் ஊற்ற தேவையா அதில்? யாரா குழம்பு எடுத்துன்னு வந்து நீ தான். நீ கேட்டுக்கிற புளி ஊற்றக்கூடாது தானே? நான் அப்படி செஞ்சேன், எங்கள் வீட்டுக்கு தானே செஞ்சாரு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அப்பப்போ மறந்து போயிடுவியா? அப்போ பக்கத்தில் நின்று கூட பார்க்கல எப்படி செய்கிறாங்கன்னு. ஐயோ, அப்போ தான் தலை வாங்கி மேக்கப் பண்ணியிருந்தேன். நான் போய் எங்கே போய் சமையல போய் பார்க்கறது? ஆமாம், ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சுருந்தல. சரி, நீ சொல்லுதா புளி போடலாமா வேணாவா? புளி வேணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறைய தேவை கிடையாது. கொஞ்சமாக போட்டுக்கலாம், சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதான். பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீ என்ன குழம்பு வந்துருக்கா? நானடி கிழிச்ச கருவோட போட்டு குழம்பு வந்தேன்டி. கிழிச்ச மீன் சொல்லுவாங்களே, அந்த சைடில் அப்படி உடம்புல கொஞ்சம் லேசாக முள்ளு மாதிரி வெளில தெரியுமே, அதுவா? ஆமாடி, வாழாண்ட இருக்குமே அந்த மீன் தான். அந்த குழம்பு வச்சு வச்சுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அந்த கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நானே வச்சு பார்க்குறேன். எங்கள் மாமியார் என்னைக்குனா ஊருக்கு போயிடுச்சுன்னா அன்றைக்கி தான் நான் சமைக்கணும். அன்றைக்கி தான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும். ஏன்னா வேறு என்ன பண்ணுறது, வீடு வீடாக போய் நானே எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது. ஒரு நாளை சமைச்சு நானே சாப்பிட்டு பார்க்குறேன். சரி, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோ. என்ன கருவாடு வந்து அது நிறைய உப்பு இருக்கும், அதில் லைட்டாக வெதுப்பான சுடு தண்ணி இருக்குது பற்றியா, அதை ஊற்றி ஊற வச்சுக்கோ கருவாடை. அப்போ தான் உப்புலாம் போயிடும் அதுலேருந்து. அதுக்கப்புறமா ஒரு சட்டி வச்சு, சட்டியில் கருவாடு குழம்பு வச்சா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடாயில் அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, நல்லாவே இருக்காது. சட்டியில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 நாள் ஆனாலும் கருவாட்டு குழம்பு அவ்வளோ மனமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தேன் மாதிரி. புரிஞ்சுதான்? வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோ. மெலிஸ் நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோ. இன்னும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோ. அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், முருங்கை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மனமாக இருக்கும். ஆமாம், கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2 போட்டுக்கோ. கத்திரிக்காய் தான் மெயின் கருவாட்டு குழம்புக்கு. கத்திரிக்காய் வச்சு நல்லா இருக்காது, ஓகேவா? அதுக்கப்புறம் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ. கொஞ்சம் வடு வந்தால் போட்டுக்கடி. வடுவா சொல்லுவாங்களே, தெரியுமா உனக்கு? வடுவன்னா அந்த கடுகு, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு காய வச்சு வச்சிருப்பாங்களா, அதுனக்கா? ஆமாண்டி, அது போட்டு தாளிச்சேன்னு வச்சுக்க, தாளிக்கும் போதே உனக்கு அப்படி பசி ஆரம்பிச்சிடும். அப்படி பசி தூண்டி விடும் அது. ஆமாம், வெயில் காலத்தில் வெங்காயம் வந்து விலை கம்மியாக விற்கும் போது அதை வந்து அறுத்து அது கூட போட வேண்டிய சாமான்லாம் கடுகு, உளுந்து, வெந்தயம், பூண்டு,
எல்லாத்தையும் போட்டு நல்லா காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மழை காலத்தில் தாளிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஏம்மா சொல்லும் போதே வாசனை தூக்கு தெரியுமா, வடும் வாசனை. ஆமாம், கருவாட்டு குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, கீரைக்கு இதெல்லாம் வடவும் போட்டு தாளிச்சா வச்சுக்கோ அவ்வளோ மனமாக இருக்கும். போட்டோன்னு வச்சுக்கோங்க. அது கடுகு பொரிஞ்ச உடனே அதில் வெங்காயத்தை போட்டுக்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கலாம், அது பெரிய வெங்காயமும் கொண்டு கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் தக்காளி, அப்புறம் பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுட்டு புளி ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றியாச்சு 2 வாட்டி கரைச்சிக்கணும். ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்காய் சொன்னதுக்கு அதை நம்ம வதக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே தூக்கி போட்ட வேண்டியது தான். அதில் போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் காயெல்லாம் வந்து தொட்டு பார்க்கணும். உப்புலாம் கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் உப்புல கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்துச்சா, முருங்கை தான் வேக லேட் ஆகும். முருங்கை நல்லா வந்துச்சான்னு பார்க்கணும். கத்திரிக்காய் டக்குன்னு வந்துடும், அது 2 நிமிஷம் போதும் அதுக்கு வரத்துக்கு. முருங்கை நல்லா வந்துச்சான்னு தொட்டு பார்த்தா நல்லா பட்டாட்டு வந்துச்சுன்னா ஓகே, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சா. இப்போ வந்து நம்ம கருவோட வந்து ஒரு 3 வாட்டி ஆசிக்கலாம். ஏன்னா லைட்டாக நம்ம சுத்தண்ணி போட்டு தான் ஊற வச்சிருக்கோம். ரொம்ப கொதிக்க தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி பிரிஞ்சு போயிடும், தூளாயிடும் கருவோடு. லேசாக வெதுவெதுப்பான சுத்தண்ணி தான் நம்ம ஊற வச்சிருக்கோம். கருவோட வந்து 3 வாட்டி கழுவிட்டு அலசி அந்த குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த குழம்பு கொதிச்சா போதும். சூப்பராக கருவாட்டு குழம்பு தயாராகிடும். சாப்பிட்றதுக்கு அப்படியே தேன் போல இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். எம்மா சொல்லும் போதே நாக்கு வந்து எச்சி ஊறுது. ஓகே, வேற லெவல். திரிச்ச கருவாடு மட்டும் தான் இந்த குழம்பு வைக்கணுமா, இல்லை எல்லா கருவாடுமே இப்படி தான் வைக்கணுமா? கருவாடுனால எல்லா கருவாடும் இது மாதிரி தான் வைக்கணும். நெத்திலி கருவாடு மட்டும் தான் அதோட தலையை கிள்ளி போட்டுட்டு ஊற வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். நெத்திலி கருவாடு இதே மாதிரி தான். இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டோம், நாளைக்கு காலையில் நம்ம கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறோம் அப்படின்னா மொச்சக்கொட்டை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்சுட்டு காய் கூட சேர்த்து போட்டு வச்சுக்க, அதனால பட்டாட்டு வந்து போயிடும். காலையிலேயே அப்படியே போட்டோன்னா வேவாது, அது புரியுதா? மொச்சக்கடை போட்டால் நைட்டே ஊற வச்சு வச்சுக்கணும். அப்புறம் மொச்சக்கடை போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சா கருவாடு குழம்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கேன் செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தை படிங்க, நித்த நித்த நெல்லுச்சோறு மணக்க கத்திரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்கு தண்டி அப்படின்னு. ஏக்கா இவ்வளோ நேரம் மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லினே இருந்தா சரியா போச்சு. போ, நான் உன்னை வந்து கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டேன். அடி பாவி, பாட்டு பண்ணண்டி அந்த மாதிரி கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரமா. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இல்லையா? அப்படியா? சரி 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 சரி. எம்மா இவங்க புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு வயசாயிடும் போல இருக்குது. மீனா வராங்க கத்தின்னு கிடக்குறா, இன்னும் சாப்பிட்டுக்கீங்க வாங்க வாங்கன்னு. அக்கா நெத்திலி எப்படி பொரிக்கிறது மட்டும் சொல்லி கொடுக்கா. நெத்திலி மீன் அடி செய்ய கேட்குறேன். இல்லக்கா இந்த மழை காலத்துக்கு நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதை வந்து எப்படி வறுக்கிறது, ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்களே, அது எப்படின்னு சொல்லி தாக்கா. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி. நெத்திலி கருவாடு வந்து நல்லா மொட்டை காய வச்சு வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சூடான தண்ணி, ரொம்ப கொதிக்கலாம் இல்லை, கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அது தலையை வளர்த்துலிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த நெத்திலி கருவாடை ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட நிறைய மண் இருக்கும். ஒரு சில கருவாடில் நிறைய மண் இருக்காது. அதனால அது மண் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை நல்லா அலசி ஒரு 5-6 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கணும் வச்சுக்க, மண்ணெல்லாம் போயிடும். என்ன உனக்கு வந்து அதில் அந்த கருவாடில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு கரண்டி வந்து மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி என்ன அந்த கடாய் இருக்குல்ல அதில் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துன்னு வச்சுக்கேன். சூப்பராக நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிடும். அவ்வளோதானக்கா, இப்படி தான் செய்யணுமா நெத்திலி பொரிக்கிறதா? மணி நெத்திலி கருவாடு இப்படி தான் செய்யணும். அது நெத்திலி மீன் வந்து 65 கூட சூப்பராக செய்யலாம். நெத்திலி 65வா? ஆமாண்டி, நெத்திலி 65 தான், வேற லெவலில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டது இல்லையா அது வரைக்கும்? எங்களுக்கு யார் செஞ்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட்றதுக்கு? ஆமாக்கா, நான் கூட இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைக்கா. இது வரைக்கும் நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு சாப்பிட்டுருக்கேன், நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், இந்த மாதிரி நெத்திலி ஃப்ரை சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி நெத்திலி 65 நான் சாப்பிட்டதே இல்லையா. பசங்க தாண்டி ஒன்றா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அப்போ ஒன்று நிறைய நெத்திலி மீன் வேணுட்டாரா, நாங்கள் வந்து குழம்பு வச்சிட்டோம். அப்புறம் மீதி வந்து பசங்களாம் நாங்கள் 65 செஞ்சு தரோமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. சூப்பராக இருந்தது தெரியுமா? சிக்கன் 65, மட்டன் 65, எறா 65, அதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நெத்திலி 65. போக்கா வேற லெவலுக்கா. ஆமாம், இந்த நெத்திலி 65 வந்து ரசத்தை கூட வச்சு சாப்பிடலாம், சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. சரி எப்படி செய்யணும்னு சொல்லு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நெத்திலி மீன் வேணும் வந்துருக்குமா, அதை தலையை வரலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது குடல்லாம் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கேன். அது மீன் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா உரசி நல்லா கழுவிட்டு நல்லா பட்டாட்டம் ஒரு 4-5 தண்ணி போட்டு கழுவிக்கணும். கழுவிட்டு அந்த மீன் இருக்குல்ல, அந்த மீன் கூட வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்களே அது போட்டுக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை நம்ம டைம் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு எங்கே டைம் இருக்குது, அப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அந்த மீனை வந்து அப்படியே உதிரியாட்டம் அப்படி கையில் எடுத்து போட்டோன்னு வச்சு பக்கோடா போகிற மாதிரி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கணும். உடனே திருப்பினு வச்சுக்கேன், அதில் இருக்க மசாலாலாம் உருங்கி வந்துடும். தனியாக மீன் தனியாக மசாலா தனியாக போய் இருக்கும். அதனால் 5 நிமிஷம் அப்படியே கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டோன்னு வச்சுக்கேன், சூப்பராக நெத்திலி 65 ரெடி ஆகிடும். இவ்வளோதானா? ஜிஜிபி மேட்ரு.
ஆமாம் நாளைக்கு வந்து நெத்திலி 65 ராணி எடுத்துன்னு வருவா. எல்லாரும் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா நெத்திலி மீன் வாங்கி கொடுங்க, நான் செஞ்சு தரேன். அதானே பார்த்தா ராணியா கொக்கா? ஏன்டி மீன் இங்கே தாண்டி வந்து எல்லாம் சாப்பிட்டு வேலை செய்து போயிட்டாங்கடி, நம்ம தான் இங்கே உட்காந்து நடக்கிறோம். ஐயோ இன்னும் நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கல, கதை பேசின உட்காந்துதான். இந்த 6 இட்லி நான் எப்படி சாப்பிட்றது? ஏக்கா நீ வேணா 2 இட்லி எடுத்துக்கிறியா? சரி நீ கொஞ்சம் கருவாட்டு குழம்பு எடுத்துக்கோ. நான் இட்லி 2 எடுத்துக்கிறேன்னா. ஏக்கா நீ கொஞ்சம் வடகறி இட்லி எடுத்துக்கிறியா? நீ ஒரு இட்லி கொடு, கொஞ்சம் வடகறி கொடு. இந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கோண்ணே. ஏக்கா என் இட்லி கூட ஒன்று எடுத்துக்கோக்கா. கொடு ஒரு இட்லி கொஞ்சம் வடகறி கொடு. அந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கோ. குழம்பு கூட அந்த இற குழம்பு ஊற்றிக்கோ. இட்லியில் போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏக்கா மடன்னு சாப்பிடு. இந்த ஒரு இட்லி ஒரு வாயில போட்டுருவல நீ? அடிச்சுக்கிட்டு அடி எனக்கு அடிச்சு போய் சேர சொல்றியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டு அப்படியே இந்த தண்ணியில் டிஃபன் பாக்ஸில் கழுவி எடுத்துன்னு போயிடலாம். அது கத்த ஆரம்பிச்சிச்சுக்கா மானாவரியாக பேசுங்கக்கா. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் இருக்கும் அது வேற. இன்னைக்கு எதனா ஏட கூடமா பேசுறோம், அது வாய் உடைக்கிறதே சரி இன்னைக்கு. அப்படியேக்கா இன்னைக்கு வாயை உடச்சிட்டு அது வாயன்? ஆமாடி ஏற்கனவே அது மாதிரி நான் கரங்கரன்னு இருக்கேன். என் மாமியாரை அடிச்சு துரத்துச்சுன்னு சொல்லிட்டு அதை மாட்டிச்சு நான் விடவே மாட்டேன் நான். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது போல இருக்கேன். கோமதிக்காக கோவம் வந்துச்சு. சோறு போட தாயிருக்கான் பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தான் கோவிலுக்கு போனதில்ல. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுமா, உடனே தாயழுவா. ஆக மொத்த தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான். தொட்டில் மீனே முத்து மாலை, வண்ண பூவா விளையாட பெரிய பொண்ணு பாட்டு பாட. உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் நீ சொல்லாமே அவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்க இருக்காங்க. நீ சாப்பிட்டு அதை பற்றி நீ கொல்லப்படாத.